இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகளிர் உரிமை திட்டம் குறித்து முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு பொங்கல் பரிசு தொகையாக என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்த்துவிட்டு மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான அரசாணை. இதற்கான சுருக்கம் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள் பொங்கல் 2024 சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்குதல் தொடர்பாக ஆணைகள் வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட அரசாணையில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 பொருட்கள் மட்டுமே பொங்கல் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இதில் ரொக்கப்பணம் 1000 ரூபாய் வழங்குவது குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலை. தற்போது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இந்த 3 பொருட்கள் மட்டுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமான தகவல் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டு இதுவரை தகுதியான பெண்களுக்கு 4 தவணைகள் பணம் வழங்கப்பட்டு விட்டது. இதற்கான 5வது தவணை பணம் பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி வழங்கப்பட இருந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதிக்குள் தகுதியான பெண்கள் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட இருப்பதாக புதிய தகவல் விலகியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு 11 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் தங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தொடர்ந்து ஃபோன் கால் மூலமாகவும் அதிகாரிகள் நேரடியாக வீட்டுக்கு கலவை நடத்துனாங்க. அவர்களுக்கு டிசம்பர் இறுதிக்குள் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதுன்னு SMS வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் சென்னையில் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளம் காரணமாக அந்த கலாய்வு பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. மேல்முறையீடு செய்தவர்களுக்கு எந்த ஒரு மெசேஜுமே வரல. தற்போது புதிய தகவலின்படி பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இந்த மாதமும் பணம் வருவதற்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போது வரை மேல்முறையீடு செய்த ஒருவருக்கு கூட அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லி SMS வரல. விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு கன்ஃபர்மேஷன் SMS வந்த பிறகு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு 1 ரூபாய் அமௌண்ட் கிரெடிட் பண்ணி செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பரிசீலனை விண்ணப்பம் 7 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு SMS வந்த பிறகு 1 ரூபாய் அமௌண்ட் கிரெடிட் பண்ணாங்க. அதன் பிறகு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. ஆனால் தற்போது வரைக்கும் மேல்முறையீடு செய்த 11 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதுன்னு எந்த ஒரு SMSமே வரல. இதன் காரணமாக கண்டிப்பாக அவங்களுக்கு ஜனவரி மாத இறுதிக்குள் SMS வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் அவர்களுக்கு உரிமை தொகை கிடைப்பது சந்தேகம்தான். தகுதியான பெண்களுக்கு கண்டிப்பாக ஜனவரி 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.